உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேசியது அதிமுக மற்றும் அமமுக தொண்டர்களின் மனதை காயப்படுத்தி உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் அவர் அரசியல் தொடரணும், அதற்காக அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவரது உரிமை. அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் அவருடைய ஆசியோட தம்பி ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, புரட்சி தலைவர் அவர்களை, அம்மா அவர்களை தெய்வமாக போற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் மனதையும் காயப்படுத்தியிருக்கிறது. புரட்சி தலைவர் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்துதான் கட்சி நடத்தினார், கட்சியை ஆரம்பித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கே வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் அவரது மறைவிற்கு பிறகு விருந்து கிடந்த காரணத்தினால் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் 91 அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியது அல்லாமல் திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு மாபெரும் அரசியல் சக்தி அம்மா அவர்கள். இன்றைய கூட பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் பெண் சக்தி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர். எப்பொழுது தமிழ்நாடு வந்தாலும் அம்மாவின் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் முகத்திலே ஒரு பிரகாசம் வருவதை என்னால் உணர முடிகிறது என்கிற அளவுக்கு இந்தியாவின் பிரதமரே, உலகத்தையே வேந்து பாராட்டுகின்ற ஒரு தலைவரை பாராட்டுகின்ற பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும், அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் துவர்த்திய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.